வணக்கம். 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான முக்கிய வினாக்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். கடந்த காலங்களில் கேட்கப்பட்ட தேர்வுகளில் கேட்கப்பட்ட வினாக்களை மீள்பயிற்சிக்காக பார்த்து கொண்டிருக்கிறோம். நீள்வகுத்தல் முறையில் 4,18,609 4,18,609 என்ற எண்ணின் வர்க்கமூலத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய எண்ணெல்லாம் கொடுத்தா வர்க்கமூலம் கண்டுபிடிப்பதற்கு இந்த அமைப்பு முறையை பயன்படுத்தி தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி தசம எண் கொடுத்துருந்தாலும் இந்த அமைப்பு முறையை பயன்படுத்தி தான் நம்ம வர்க்கமூலம் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள். இந்த வர்க்கமூலம் கண்டுபிடிப்பதை நாம் நன்கு பயிற்சி எடுத்துக்கொண்டால் எப்படிப்பட்ட எண்ணாக இருந்தாலும் அதற்குரிய வர்க்கமூலத்தை நம்மால் கண்டுபிடிக்க இயலும். இதை கண்டுபிடிப்பதற்கான வழிமுறைகள் தான் மிகவும் முக்கியம். 2 இலக்கங்களாக அமையுமாறு அந்த எண்களை எழுதி கொள்ள வேண்டும். கடைசியிலிருந்து இது ஒரு 2 இலக்க எண், ஒரு சிறிய இடைவெளி, மீண்டும் ஒரு 2 இலக்க எண், ஒரு சிறிய இடைவெளி, 2 இலக்க எண். இந்த ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய நம்பர் ஒரு ஆளாக வரலாம். சப்போஸ் இங்கே 5 இலக்க எண் கொடுக்கப்பட்டிருந்தால் இங்கே 2, இங்கே 2, அப்போ ஒரு எண் தான் மிஞ்சும். அதனால் இங்கே இருந்து 2 இலக்கங்களாக எழுதி அங்கே கொண்டு போய் ஒரு எண் வைத்திடக்கூடாது. அங்கேருந்து தான் 2 இலக்கங்களாக எழுதி வர வேண்டும். இங்கே 6 இலக்கங்கள் கொடுக்கப்பட்டிருந்ததுனால 2 இலக்கம் இடைவெளி, 2 இலக்கம் இடைவெளி, 2 இலக்கம் என்கின்ற அமைப்பில் இந்த எண் வரிசையை முதலில் வகுத்தல் அந்த அடையாளத்திற்குள் எழுதி கொள்கிறோம். அடுத்து இந்த முகப்பில் இருக்கக்கூடிய இந்த எண்ணுருவிற்கு, இந்த எண்ணிற்கு உள்பட்டு அமையக்கூடிய மதிப்பாக வர்க்கம் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். அதை எப்படி பார்க்கலாம்? 1 1 2 4 3 9 4 16 5 25 6 36. அப்போ 6 36 என்கின்ற ஒரு இலக்கம் வருகிறது. 7 அப்படின்னு சொன்னோம்னா 49 ஆகிடும். நமக்கு 41 தான் இங்கே இருக்குது. அதற்கு உட்பட்ட பெரிய மதிப்பாக இங்கே வரணும். அப்போ 6 36ன்னு எழுதியாச்சு. அந்த 6 36ங்கிறத உருவாக்கின எண் 6. எனவே 6ங்கிறத மேலே எழுதணும், கீழே எழுதணும். 6ஐ வைத்து உருவாக்கிய வர்க்கம் 36, அதை இங்கே எழுதிக்கிறோம். 36ஐ உருவாக்கிய வர்க்கமூலம் 6, அதை மேலே எழுதிக்கிறோம். அதுதான் இங்கே முக்கியம். பெருக்கல் வாய்ப்பாடுன்னு சொல்லி பழகிக்கலாம். 1வது வாய்ப்பாடு எடுத்து 1 1ன்னு சொல்லுங்கள். 2 4 3 9 4 16 5 25 6 36. எனவே 36 எழுதிக்கிறேங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த 6 மேலே எழுதிக்கிறேங்க அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கிடலாம். இப்போ இந்த 41லேருந்து 36 கழிக்கணும். வழக்கமான வகுத்தல் மாதிரி தான் இங்கேயும் கழிக்கிறோம். கழிக்கும்போது இப்போ 5 அப்படி 41ல் 36 கழிச்சு 5. வழக்கமான இயலெண்களினுடைய வகுத்தலில் என்ன செய்வீங்க? அடுத்து ஒரு இலக்கம் துணைக்கு இறக்கிக்கிறீங்க இல்லையா? இங்கே 2 இலக்கங்கள் இறக்கி கொள்ள வேண்டும். அப்போ 86 அப்படிங்கிற அந்த 2 இலக்கங்களும் கீழே இந்த 5ஓடு சேர்ந்து வரும் ஒரு எண்ணாக இறக்கி பார்க்கப்பட வேண்டும். அப்போ இப்போ இருக்கிறது 586 அப்படிங்கிற ஒரு மதிப்பு இருக்கிறது. சரி, இது வரைக்கும் புரிஞ்சிருச்சுங்களா? இப்போ மேலேயும் கீழையும் எழுதப்பட்ட எண் 6. இந்த மேலே எழுதியிருக்கிற அந்த 6ஐ எடுத்து 2ஆல் பெருக்கி, 2ஆல் மட்டும் பெருக்கி, ஏற்கனவே இது மாதிரியான கணக்குகள் இதே பயிற்சியில் பார்த்துட்ருக்குறோம். அதை நான் மீண்டும் வலியுறுத்தி சொல்கிறேன். இப்போ இங்கே 6 இருக்குது, 2ஆல் பெருக்கி இங்கே கொண்டு வந்து இந்த வரிசைக்கு நேரம் எழுதணும். அப்போ 6 2ஆல் பெருக்கும்போது 6 2 12. இப்போ இந்த கீழே 2 இலக்கங்கள் இறக்கணும். மேலே இருக்கிற அந்த எழுதப்பட்டிருக்கிற வர்க்கமூலத்தினுடைய முதல் மதிப்பை 2ஆல் பெருக்கி இங்கே எழுதுகிறோம். அப்போ 12ன்னு வந்துருக்கு. இப்போ ஒரு எண் நமக்குள்ளே புதிதாக சேர்க்க இருக்கிறோம். அதே எண்ணை இங்கே புதிதாக சேர்க்கணும். அப்படி சேர்க்கப்படுற இந்த எண்ணை வச்சு இங்கே இருக்கிற எண்ணை பெருக்கி இதற்கு கீழே எழுதணும். இப்போ புதிதாக சேர்க்கப்பட்ட எண் இந்த 4. இந்த 4 எடுத்து இங்கே பெருக்கிறோம். 4 16, அப்புறம் 1 மனதில் வச்சுக்கிடுங்க. 4 2 8,
அதோடு அந்த 1 மனதில் வைத்திருந்த 1 சேர்த்து 9 எழுதிருங்க. 1 நாள் 4. சார் 4 தான் போட்டு பார்க்கணுமா? 1லேருந்து ஆரம்பிக்கணும். 1 போட்டு பார்க்கணும், 2 போட்டு பார்க்கணும், 3 போட்டு பார்க்கணும், 4 போட்டு பார்க்கணும், 5 போட்டு பார்க்கணும். எந்த எண் இதற்கு மிக நெருங்கிய மதிப்பாக வருகிறதோ அதுக்கு தகைஞ்சு போடணும். அப்படி பார்க்கும்போது 4 இங்கே எழுதி பார்க்கும்போது அந்த 4 எழுதி அந்த 4ஆல் இவங்களை பெருக்கும்போது கிடைத்த விடை இந்த விடை. அப்போ 586க்கு மிக நெருங்கிய மதிப்பாக வந்திருக்கிறதுனால இந்த 4 எனக்கு சரியான அளவாக இருக்கிறது, அதை எழுதியிருக்கிறோம். இப்போ கழிக்கணும். 6ல் 6 கழித்து 0, இங்கேருந்து 1 இடமாற்றம் செய்து 18, 18ல் 9 கழித்து 9. அப்போ 586ல் 496 கழித்த விடை 90. இப்போது இந்த 86 எப்படி இறக்கணும்? 2 இலக்கங்களை இறக்கணும் இல்லையா? கழித்த உடனே அதே மாதிரி அடுத்த 2 இலக்கங்களை இறக்கணும். அப்போ இறுதியாக இருக்கக்கூடிய அந்த 2 இலக்கங்கள் 09, அதை இறக்கிடணும். ஏற்கனவே 90 கழித்து வந்த விடை 90 இருக்கிறது. அதோடு இந்த 09 இறக்கப்பட்ட பிறகு உருவாகிற எண் மதிப்பு 9009. இங்கே 2 இலக்கங்கள் இறக்கின உடனேயே மேலே இருக்கிற எண்ணுருவை அப்படியே 2ஆல் பெருக்கி அதுக்கு அடுத்து இதுக்கு நேரம் எழுதிடணும். எப்படி இந்த 6ஐ 2ஆல் பெருக்கி 12ன்னு இறக்கணுமோ அது மாதிரி இப்போ நம்மகிட்ட என்ன எண்கள் இருக்குன்னா 6 இருக்குது, 4 இருக்குது. எனவே இந்த 64 அப்படியே 2ஆல் பெருக்கி இங்கே எழுதணும். 64 2ஆல் பெருக்கிற விடை 128 எழுதியாச்சு. இப்போ இங்கே ஒரு புதிய எண் சேர்க்கணும். அதே புதிய எண்ணை மேலேயும் சேர்க்கணும். அப்படி சேர்த்து அந்த புதிய எண்ணால் இவங்க முழுவதுமாக பெருக்கி இந்த இடத்துல எழுதணும். நான் 7ன்னு சேர்த்துருக்கிறேன். அதாவது இந்த இறுதி அமைப்பு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இது வர்க்கமூலத்தை கொடுக்கக்கூடிய மதிப்பாக இருக்கும்போது இந்த அமைப்பு அப்படியே கழிக்கப்பட்டு 0 ஆகும். அப்போ இதே மதிப்பு இங்கே வரும். இப்போ இதே மதிப்பு இங்கே வரணும்னா இங்கே 9 இருக்குது. அப்போ இங்கேயும் 9 இருக்கணும். அதை வச்சு இந்த லாஜிக்காக இந்த 7 போட்டிருக்கிறேன். எப்படி 7 எழுதியிருக்கிறோம்? 7ல் 49. சார் 3 போடலாம்ல? 3 9 தாராளமாக. இந்த 2 எண்களில் ஒரு எண் தான் வருங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. 3 எழுதும்போது மிக சிறிய மதிப்பாக வரும். அப்போ அதுக்கடுத்து 4 5 6 ஒவ்வொன்றா பெருக்கி பார்த்துட்ருக்காம 7க்கு வந்துடும். இப்போ இது 7 மேலே எழுதியாச்சு, கீழே 7 எழுதியாச்சு. அந்த 7 புதிதாக எழுதப்பட்ட அந்த 7 எடுத்து இதில் இருக்கக்கூடிய மதிப்புகளை பெருக்கிறோம். 7 49, 4, 7 8 56, 56ஓட அந்த மனதில் இருக்கிற 4 கூட்டும்போது 60, 0 6 மனதில். 7 2 14, 14ஓட 6 கூட்டி 20, அதில் ஒரு 0 எழுதிட்டு 2 மனதில். 1 7, 7 2 9. ஸோ அதே விடை வந்துடும். 9009 இருக்குது, 9009 வந்துடும். 9009ல் 9009 கழிக்கும்போது 0. கீழே 0 வந்து முடிஞ்சிருச்சுன்னா அதோடு அதுக்கப்புறம் தொடர வேண்டிய வாய்ப்பு இல்லை. அப்போ இங்கே என்ன இருக்குது? 647. இதுதான் இந்த கொடுக்கப்பட்ட கணக்கிற்கான வர்க்கமூலம். எனவே இந்த சிம்பல் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் அப்படின்னு வாசிக்கணும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4,18,609. இதனுடைய விடை சமம் 647ன்னு இந்த கணக்கிற்குரிய விடையை தீர்மானிச்சிடலாம். இந்த கணக்குகளில் இந்த எழுதப்படுற எண்கள் இதெல்லாம் பென்சிலில் எழுதுங்க. நம்ம அப்போ தான் நமக்கு சரியான விடை வரும் வரை நம்ம பென்சிலில் எரேஸ் பண்ணிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அப்புறம் நீங்கள் இங்கு பண்ணிக்கிடலாம். எனவே இந்த கணக்கை தயவுசெய்து பென்சிலில் செய்துட்டு பேனாவில் செய்வதற்கு முயற்சி எடுங்கள். புரிந்து கொண்டு பயிற்சி பெறுங்கள். கொஞ்சம் எளிமை தான். வேலை அதிகமாக இருக்கிறதுனால சில குழந்தைகள் பயப்படுவீங்க. பயப்படாமல் முயற்சி பண்ணுங்கள். ஒரு 2-3 முறை நீங்களாக செய்து பழகும்போது இந்த கணிதம் எளிமையாக உங்களுக்கு செய்வதற்கு விடை சரியாக செய்வதற்கு பழக்கத்திற்கு பயிற்சிக்கு வந்துவிடும். வாழ்த்துகள், பாராட்டுகள். நன்றி.